போனா இவ? ரூம்ல தானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? மேடம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொன்னா சாரி கட்டிட்டு வந்தாங்க. நம்மளும் குளிச்சுட்டு வந்து வேஷ்டி சட்டை போட்டா மேடம் சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு பார்த்தா ஆளை காணுமே. எங்க போனா? சரி போய் பாப்போம். ம் ம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. மச்சான், எங்க போனா இவ? என்னடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உன்னையவே இந்த வீட்டுல போனா போது என் புருஷன் சொல்லிட்டாருன்னு தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல நீ சமைக்கிறது இல்லாம என் பிள்ளைக்கும் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் உனக்கு. பொடியுல. சரிங்க, நான் இதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வரமாட்டேன். ஆண்டி சூப்பர் ஆண்டி. மாமியார் கெத்துனா சும்மாவா ஆண்டி? கேவலமா பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணால, இதெல்லாம் அவளுக்கு தேவைதான் ஆண்டி. ஆமா ஸ்வேதா, கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மாமியார் பவரை யூஸ் பண்ணி இவள இந்த வீட்டை விட்டு விரட்டுறானா இல்லையான்னு பாரு. அட நிம்மதி கண்ணு, இங்கதான் இருக்கிறியா? என்னங்க, என்ன வேணும்? நான் உன்னை பார்க்க வரல தள்ளு, என் மருமகளை பார்க்க வந்தேன். கண்ணு. அப்பா. என்ன கண்ணு, ஆதி இல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் கிச்சன்ல? இல்லப்பா, ஆதி டயர்டா இருக்குன்னு குளிச்சிட்டு இருந்தா. சரி, அதான் நம்ம காஃபி போட்டு எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன்ப்பா. அட 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 அட, என் மருமக என்னமா என் பிள்ளைய கவனிச்சுக்கிறா. காஃபி போட்டுட்டியா கண்ணு? அது இல்லப்பா. இல்லையா? ஏமா, காஃபி போட தெரியலையா? வா கண்ணு, நான் உனக்கு சொல்லி தரேன். அப்பாப்பா, காஃபி போடலாம் எனக்கு தெரியும், ஆனா ஒன்னும் இல்லப்பா. ஏமா, காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்கு வந்த, ஆனா காஃபி போடாமே திரும்பி போற. ஏன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஓஹோ, என்ன கண்ணு, சில பல பேர் உன்னை காஃபி போடக்கூடாது, கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கண்ணு, இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி உரிமை இருக்கோ, இந்த வீட்டுல உரிமையே இல்லாதவங்க எல்லாம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களோ, அதை விட இந்த வீட்டோட மருமகனி உனக்கு தான் கண்ணு எல்லா உரிமையும் இருக்கு. சரிங்கப்பா. என்னோட ஒத்த புள்ள ஆதித்யா, அவனோட பொண்டாட்டி நீனு. உனக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுல வேற யாருக்கும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உன்னை எதிர்த்து பேசு, இல்லையா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? கத்தாத கனி, பக்கத்துல தானே இருக்கேன், அமைதியாவே சொல்லு. ஹெமாடி, இந்த கிச்சன்ல வந்து சமைக்கிறதுக்கு காஃபி போடுறதுக்குன்னு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆதிக்கு தானே காஃபி போட வந்த, இப்ப எனக்கும் சேர்த்து போடுமா. உன் கையால காஃபி குடிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. அப்பா, காஃபி போடுறேன்ப்பா, உங்களுக்கும் ஆதிக்கும் சேர்த்தே போடுறேன். சூப்பர் டாமா, உனக்கும் சேர்த்து போடுக்கன்னு. 3 காஃபியா போடு, நம்ம மாடியில போய் உட்காந்து பேசிட்டே குடிக்கலாம். சரிங்கப்பா. இங்க பாரு கனி, என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் உன் மூலயமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் என்ன வேற விதமா நீ பார்க்க வேண்டியது வரும். ஆண்டி, என்ன ஆண்டி, அங்கிள் இப்படி இருக்காரு? நம்ம எது பண்ணாலும் அதை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காரு. ஆமா ஸ்வேதா, இவரை எதுவும் பேச முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் அவ்வளவு கெத்தா பேசிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல வந்து சுக்கு நூறாக்கிட்டாரு. ஆமா ஆண்டி. ஆண்டி, என்னவோ தப்பா இருக்கு ஆண்டி. நம்ம ஏதோ தப்பான வழியில பிளான் பண்றோம். ஆண்டி இங்க பாருங்க, நம்ம அங்கிள் கிட்டயும் ஆதி கிட்டயும் திட்டு வாங்க கூடாது, ஆனா நிம்மதியா நம்ம டார்ச்சர் பண்ணணும். அந்த மாதிரி மத்தவங்களுக்கு நல்லவங்களாவும் இவளுக்கு மட்டும் கெட்டவளாவும் நடந்துக்கணும் ஆண்டி. அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றது சரிதான். இரு, எப்படியும் நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு இவங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்ப எப்படி நல்லவ மாறி வந்து அந்த சாந்தி முகூர்த்தத்தை கெடுக்கலான்னு பாக்குறேன். சூப்பர் ஆண்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தாலி மட்டும் தானே கட்டியிருக்காங்க, ஆனா சேர்ந்து வாழவே கூடாது ஆண்டி. ஆமாமா. என்னடி திமிரா ஒரு பார்வை பாக்குற? நீ என்ன கிச்சனுக்குள்ளே விடல, ஆனா எப்படி 3 காஃபி போட்டுட்டேன் பாத்தியான்னு திமிரா பாக்குறியா? போடி, இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனா கண்டிப்பா நல்லா என்கிட்ட மாட்டுவ. ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. நீங்களா ஏன் இப்படி பேசுறீங்க? நடிக்காதடி, எப்போதும் ரொம்ப திமிரா வாயாடிட்டு இருப்ப, இப்ப என்ன அத்தை சொத்தன்னு அப்படி பொம்முற? ஹே, என் முன்னாடி நிக்காத, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. போடி. நிம்மதி, டென்ஷன் ஆயிடாத. ஏதாவது பேசிட்டேன்னா அது ரொம்ப தப்பாயிடும். இன்னைக்குதான் உனக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்திருக்க. என்னதான் இருந்தாலும் இவங்க உன் புருஷனோட அம்மா, உன்னோட மாமியார் டி. அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும் நிம்மதி. அவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டு போட்டோம். நம்ம ஆதி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், அத பாப்போம். எப்படி போறா பாரு, நல்ல புடவைய தள தளன்னு கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு சுத்திட்டு இருக்கா. இப்படியேதான் என் பிள்ளைய மயக்கிறான். இவள ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன்.
டேய் அந்த அம்மா இந்த வீட தானடா சொன்னுச்சு? ஆமாண்ணே, பிள்ளையார் கோயில்ல இருந்து 2வது வீடுன்னு சொன்னாங்க. இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யார்கிட்டயாவது கேட்டு பாப்போண்ணே. ஆ சரிடா. அண்ணே, அங்க ஒரு அம்மா வராங்கண்ணே, அவங்க கிட்ட கேளுங்க. அம்மாமா ஒரு நிமிஷமா. சார், என்ன போலீஸ் எல்லாம் எங்க தெருக்குள்ள வந்திருக்கீங்க? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. ஒரு சின்ன விசாரணைக்காக தான் வந்திருக்கோம். இல்ல இங்க கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு இந்த தெருவுல இந்த வீட்லயாவது இருக்காமா? ஆமா சார், புதுசா தான் குடி வந்துச்சு. தோ இந்த வீடு தான். ஓ இந்த வீடு தானா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். டேய் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, அதனால அதை கூப்பிட்டு சும்மா கணக்கெடுக்க வந்தோன்னே விசாரிப்போம். போலீஸ்னு சொன்னா பயந்துருண்டா. சரிங்கண்ணே, கூப்பிட்டு பாருங்க. மேடம் மேடம் யாரு? மேடம் நாங்க கவர்மெண்ட் ஆபீசர் மேடம். வீட்டுக்கு வீடு கணக்கெடுப்பு எடுக்க வந்திருக்கோம். கணக்கெடுப்பா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இந்த குரல் ஆதி என்ன கல்யாணத்துல என்கிட்ட பேசினாங்களே, அவரோட குரல் மாதிரியே இருக்கு. அவர் எதுக்கு என்ன தேடி வீடு வரைக்கும் வந்திருக்காரு? அன்பு உஷாராரு, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. மேடம் கவர்மெண்ட்ல இருந்து கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோட கணக்கெடுப்பு தான். வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா உங்க பேர் என்ன? சார், என்னோட பேரு அன்புக்கொடி. வீட்லலாம் யாரும் இல்ல. வீட்ல வேற யாரும் இல்லையா? இல்ல சார், நான் மட்டும்தான். அவ்வளவுதான் சார். நான் உள்ள போறேன். மேடம் மேடம் இருங்க மேடம். இல்ல உங்க அம்மா அப்பாலாம் எங்க? சார், கணக்கெடுப்புல அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க, எந்த வேலை பாக்குறாங்கன்னு அம்மா கேக்குறாங்க. இருக்காங்க இல்ல, எத்தனை பேரு, அது மட்டும் தானே சார் சொல்லணும். ஐயோ மேடம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியும் கணக்கெடுப்பு எடுத்திருப்போம். இப்ப கணக்கெடுப்பு எடுக்கும் போது அவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு நாங்க செக் பண்ண வேணாமா? அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படி கல்யாணம் இருந்தா உங்க வீட்டுக்காரங்க, இது எல்லாமே கேட்போம் மேடம். சார், எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. போதுமா சார்? உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊரு ஈரோடு. ஈரோடா? அண்ணே, இந்த பொண்ணு போய் சொல்லுதுண்ணே. கேஸ் ஃபைல்ல சேலம்னு இருந்துச்சுண்ணே. ஓ ஈரோடா? சரிங்க. ஆமா எதுக்கு இந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கீங்க? அது அது நான் இங்க டீச்சரா வேலை பார்க்கறேன். அதான் இங்க தங்கி இருக்கேன். டீச்சரா? எந்த ஸ்கூல்ல? எந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன், என்ன வேலை பார்க்கறேன்றதெல்லாம் கணக்கெடுப்புல எப்ப சேர்த்தீங்க சார்? இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். மேடம் மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நாங்க உண்மையாவே கணக்கெடுப்பு எடுக்க தான் வந்தோம். சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். டேய் வட போலாம். அண்ணே, என்னண்ணே, இன்னும் ஏதாவது டீட்டெயில் கேளுங்க. டேய் அந்த பொண்ணு ரொம்ப உஷாரா இருக்குடா. அதுகிட்ட அப்படி வேஷம் போட்டுலாம் போய் விசாரிக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஆதி சார் தான் கரெக்டா இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லிடுவோம். நீ வா போலாம். அதான் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. சரிண்ணே. சரிங்க மேடம், கணக்கெடுப்பு முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம். சரிங்க சார். போடா. இல்ல, என்னமோ தப்பா இருக்கு. அன்பு, நீ தானமா யோசி. கல்யாணத்துல நம்மள பார்த்து பேசினவங்க இப்ப வீடு தேடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு, அவங்க கல்யாணத்துல உங்ககிட்ட என்ன பேசினாங்க? அவங்க என்கிட்ட வந்து பேசினப்போ நான் என்ன கேட்டேன்? நீங்க நிம்மதி வீட்டை சொந்தமா இல்ல ஆதி அண்ணா வீட்டை சொந்தமானு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், ஆதி அண்ணா கூட வேலை பார்க்கறேன்னு சொன்னாங்க. ஆதி அண்ணா கூட வேலை பார்க்கறாங்கன்னா ஆதி அண்ணா ஆதி அண்ணா போலீஸ் தானே? அப்போ ஐயோ அன்பு, இதை ஏன் நீ முன்னாடியே யோசிக்கல அன்பு? ஆதி அண்ணா போலீஸ்னா அப்ப அவரு கூட வேலை பார்க்கற இவங்களும் போலீஸ் தானே அன்பு? ஐயோ, இவ்வளவு நேரம் போலீஸ் கிட்ட தான் உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்க அன்பு. அன்பு, இல்ல உன்னை இந்த ஊர்லயும் போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்பவே இங்க இருந்து கிளம்ப அன்பு. ஒரு நிமிஷம் கூட நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க மட்டும் திருப்பி உன்னை தேடி வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இந்த ஊருக்குள்ள வந்தவாது யாரும் உன்னை தேட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில ஆதி என்ன மூலியமாவே மாட்டிக்க போறியா அன்பு? இல்ல இல்ல, மாட்டிக்கிட்டீனா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்க. சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. பா, இப்ப எதுக்கு நீங்க ஊருக்கு கிளம்பிட்டு நிக்கிறீங்க? டேய் மனசெல்லாம் வலிக்குதுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால முடியல. நான் ஊர்ல ஒரு 2 நாளைக்கு அது இருந்துட்டு வரேன்டா. அப்பதாண்டா எனக்கு மனசு ஆறும். எனக்கு என் புள்ள துரோகம் செஞ்சுட்டாடா. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாடா. ஐயோ அப்பா, அதுக்காகவா ஊருக்கு கிளம்புறீங்க? பா, அவ கல்யாணம் பண்ண விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா ஆதி ரொம்ப நல்ல பையன்பா. அவளை நல்லா பாத்துப்பாரு.
ஆதி மட்டுமா, உங்க ஃப்ரெண்டு அருணாச்சல் அப்பா கூட அவளை சூப்பரா பாத்துக்குவாரு. டேய் அதெல்லாம் நல்லா பாத்துப்பாங்கடா. ஆனா என்கிட்ட பொய் சொல்லிட்டுல போனா அதுதான்டா எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. அப்பா, இப்ப உங்களுக்கு நிம்மதியோட வாழ்க்கை முக்கியமா, இல்ல உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனையா? கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டடா துருவா. உங்க அப்பாக்கு நிம்மதி ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிரச்சனை இல்ல, சார் கிட்ட பொய்ய சொல்லிட்டு கல்யாணம் பண்ணதான் பிரச்சனை. இப்ப வந்து அவ பொய் சொல்லலன்னு வெச்சுக்கோ, வேற எவனையாவது ஒரு பொறுக்கியோ இல்ல புறம்போக்கியோ புடிச்சு நிம்மதிக்கு கட்டி வச்சிருப்பாரு. அதனாலதானே அவ பொய் சொன்னா. இல்லனா அவதான் லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாலே, அப்பவே கட்டி வச்சிருக்க வேண்டியதானே. ஆமாப்பா, அவ ஆதிய லவ் பண்றேன்னு தான் தெளிவா சொன்னாலே. நம்ம தானே வேணான்னு சொன்னோம். அதனாலதான் வேற வழி இல்லாம அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டா. டேய் சரிடா, என்னவோ இருந்துட்டு போட்டும். ஆனா என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியலடா. என்னமோ இறுக்கமாவே இருக்கு. டே, உங்க அப்பாலாம் சரிப்பட்டு வரமாட்டாரு. போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏத்தி விட்டு வாடா. மா, அதுக்குன்னு டேய் போயேண்டா, நம்மளும் ஒரு வாரம் நல்ல ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம்ல. இவ ஒருத்தன் அவருக்கும் ஊருக்கு போனா தாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளும் அவர் இல்லாம ஜாலியா இருக்கலாம்டா. மா, போடா, போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏத்தி விட்டுட்டு நீ சீக்கிரம் வா. வரும்போது 2 சீஸ் பாப்கார்ன் வாங்கிட்டு வாடா. அப்ப இல்லங்க, நைட்டு எதுவும் சமைக்கல. அதான் நீங்க ஊருக்கு போற கஷ்டத்தை கொண்டாடுற விதமா சீஸ் பாப்கார்ன் அது சாப்பிட்டு. மா, நெட்ஃபிளிக்ஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணப்பே எனக்கு தெரியும் இன்னைக்கு நைட்டு நீங்க பயங்கரமா கொண்டாட போறீங்கன்னு. டேய், கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லாதடா. அப்புறம் உங்க அப்பா நானும் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறேன்னு இங்கே தங்கிர போறாரு. ஜாலியா இருங்க. நான் இல்லனா தானே இந்த வீட்ல எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க. ஆமாங்க. டேய் இவ மட்டும் தான் ஜாலியா இருப்பாளா? நீ என்ன கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏத்தி விடுறா. நானும் ஒரு வாரம் ஜாலியா இருந்துட்டு வரேன். சரிப்பா ஏறுங்க. ஏங்க, அவசரப்படாம பொறுமையா ஒரு வாரம் என்ன ஒரு மாசம் கூட இருந்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க. பாய். பாத்து. ஹே, நான் இல்லனா தாண்டி உனக்கெல்லாம் என் அருமை தெரியும். போடி. அப்படியே தெரிஞ்சிட்டாலும் என்னங்க. பாய்.